வகுப்பிற்குள் நுழைந்தார். என்ன ஒரு சத்தமா இருக்கு, அமைதியா இருங்க. இது என்ன வகுப்பு? இப்பொழுது எங்களுக்கு தமிழ் வகுப்பு. ஓஹோ, நான் சொல்ல மறந்து விட்டேன். உங்க தமிழ் ஆசிரியர் இந்தியாவில் இருந்து அமெரிக்கா வர வழியில் துபாயில மாட்டிக்கிட்டான். என்னது, துபாயா? துபாய் தான். துபாயில எங்க? துபாயில நமக்கு தெரிஞ்ச இடம் தான். புர்ஜ் கலீஃபாவா? நமக்கு எல்லாம் தெரிஞ்ச இடம் தான். நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் கிழக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். சரி பசங்களா, நேரம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். தமிழ் ஆசிரியர் வரலை இல்லையா? அதுக்கு பதில உங்க அறிவியல் ஆசிரியர் வருவாங்க. நமக்கு அறிவியல் சொல்லிக் கொடுக்க அறிவியல் ஆசிரியர் வராங்க. வாங்க பிள்ளைகளா, இன்னைக்கு நம்ம தமிழ்ல இருக்க அறிவியலை கற்றுப்போம், அறிவியல்ல இருக்க தமிழும் கற்றுப்போம். இந்த மரத்தில் பச்சையா ஒண்ணு இருக்குமே, அதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த மரத்துல பச்சை இருக்கிறதுக்கு பேர் இல்லை தானே? இங்கிலீஷ்ல இதுக்கு என்ன பேர் என்று தெரியுமா? ஆமா, இங்கிலீஷ்ல ஒரே ஒரு சொல் தான் இருக்கு, ஆனால் தமிழ்ல இதுக்கு பல பேர்கள் இருக்கு. மாமரத்தில் இருந்தால் அதுக்கு பேர் இலை, தென்னை மரத்தில் இருந்தால் அதுக்கு கீச்சுன்னு பெயர், பண்ணை மரத்தில் இருந்தால் ஓலைன்னு பெயர், கரும்பில் இருந்தால் அதுக்கு தோகைன்னு பெயர். இந்த மாதிரி இலைக்கு மட்டுமே 36 சொற்கள் இருக்கு. இந்த மாதிரி வேற எந்த மொழியிலாவது இருக்கா? அதுவே தமிழில் தனி சிறப்பு. உங்களுக்கு இந்த மாதிரி வேற ஏதாவது தெரியுமா? எனக்கு ஒன்று தெரியுமே. எங்க சொல்லு பார்ப்போம். இலை மாதிரி சாதத்துக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையா? அப்படியா? சாதத்திற்கு என்னென்ன பேர் இருக்கு? சாம்பார் சாதம், தயிர் சாதம், மோர் சாதம், ரசம் சாதம், எலுமிச்சை சாதம், புளி சாதம். புளி சாதம் தான் தெரியுது ரைசா? போதும் போதும், அதுக்குள்ள பசிக்க ஆரம்பிச்சிருச்சா? ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் ஆசிரியரே. இதுல என்ன சந்தேகம் ராஜா? நம்ம பிரியாணிய மட்டும் ஏன் பிரியாணின்னு சொல்றோம், பிரியாணி சாதம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? ராஜா, இது ஒரு நல்ல கேள்வி. இது தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி பக்கத்திலே உட்கார்ந்துக்கலாம். இப்படி வர சந்ததிகள் இதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துப்பாங்க. அடுத்தது நமக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்க ஆங்கிலம் ஆசிரியர் வராங்க. சரி, எல்லாரும் அப்போ அடுத்த தேர்வுக்கு படிச்சுட்டு வந்துருங்க. எப்ப சார் அடுத்த தேர்வு? நாளைக்கு வைக்க வேண்டியது, ஆனா உங்களுக்காக அடுத்த வாரம் வச்சிருக்கோம். நல்லா படிச்சுட்டு வாங்க. தேர்வு பற்றி யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? தமிழ் தேர்வுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் படிச்சு? என்னென்ன கொஸ்டின்ஸ் அதை சொல்லிட்டா எதுக்கு தான் தேர்வு வைக்க போட்டாங்க? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அப்ப தேர்வுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வராது சார்? ரொம்ப விவகாரமா கேட்கிறாங்களே. என்ன மாதிரி கேள்வி எல்லாம் வரும் சார்? நீ போன தேர்வுக்கு வந்தல, அதுல கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது? கொஸ்டின் பேப்பர் வெள்ளையா இருந்தது, நடுவில் கொஞ்சம் கருப்பா இருந்தது. ஆஹா, இப்பவே கதை கட்டுது. சரி, நீங்க பொதுவா தேர்வுக்கு எப்படி தயாராவீங்க, எப்படி படிப்பீங்க? இப்ப எல்லாம் நாங்க எங்களோட
சொல்லுவோம். ஓஹோ, ஏஐ. ஏஐனா தமிழ்ல என்னன்னு தெரியுமா? தெரியுமே, ஏஐ என்றால் தமிழில் செயற்கை நுண்ணறிவு. இந்த செயற்கை நுண்ணறிவு செயல்பட முக்கியமா என்ன தேவை தெரியுமா உங்களுக்கு? கணினி மற்றும் மின்சாரம். அதைவிட முக்கியம், இதிலிருந்து வர சூட்டை தணிக்க தண்ணீர். இதுதான் ஒரு முக்கியமான பொருள். இப்போ இதுதான் வள்ளுவர் முன்னாடியே சொல்லி இருக்காரு, நீரின்றி அமையாது உலகு. நம்ம திருக்குறள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினதா இருந்தாலும் இன்னைக்கும் அது பொருத்தமா இருக்கு. நமக்கு கணக்கு சொல்லிக் கொடுக்க கணக்கு ஆசிரியர் வராங்க. வணக்கம் ஆசிரியர். சரி, நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கணக்கு படம் பார்ப்போமா? பார்ப்போமே. சரி, ஒரு கேள்வி. 6 8 போகுமா? போகாது. 6 தனிதான் போகும் ஆசிரியர். சரி, போன வாரம் நடந்த தேர்வு எல்லாரும் என்ன மதிப்பெண்கள் வாங்கினேன்னு பார்ப்போமா? மதிப்பெண் என்றால் என்ன? ஏன் அதுக்கு அப்படி ஒரு பேர் வந்தது? தன் தமிழ் நல்லா தெரியுங்க. எங்க மதிப்பெண்ணை பிரித்த அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். மதிப்பெண். மதி என்றால் அழகு அல்லது அறிவு என்று சொல்லுவாங்க. அப்ப மதிப்பெண் என்றால் அழகும் அறிவும் உடைய பெண் என்று பொருள்தானே? இல்லை, மதிப்பெண் என்றால் மதி கூட்டல் பெண் கிடையாது. மதிப்பு கூட்டல் எண், அதுதான் மதிப்பெண். அடுத்த வகுப்புக்கு நேரமானதால் வரலாறு ஆசிரியர் வந்து வந்தார். மற்றும் அவ்வழியே சென்ற மற்றொரு ஆசிரியரும் அங்கே வந்தார். என்னங்க, தமிழை பற்றி ஒரு பெரிய விவாதனை நடக்குது போலங்க. நானும் கலந்துக்கலாமா? கண்டிப்பா. தமிழ் மொழியில் என்னென்ன சிறப்புகள் இருக்கு? தமிழ் மொழியில கலை, அறிவியல், பண்பாடு, வரலாறு மட்டுமில்ல, சில மருத்துவமும் இருக்கு. நம் தமிழர்களுக்கு உணவே மருந்து. சித்த மருத்துவம் நம்ம தமிழ்ல தான் இருக்கு. நாம் தினமும் சாப்பிடுற ரசம் கூட மருந்து தான். அதில் நம்ம போடுற இஞ்சி, மிளகு, சீரகம் இவை எல்லாம் மூலிகை கூழ்கள் தான். அது மட்டும் இல்லை, நம்ம தமிழர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அறிவியல் கைத்தேர்ந்திருந்தாங்க. உலகத்திலேயே தமிழ் இனம் தனித்தன்மை வாழ்ந்தது. வாழும் நிலத்தை குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம், பாலை என 5 வகையாக பிரித்தது நம் தமிழ் இனம் மட்டும்தான். ஒவ்வொரு திசையிலிருந்தும் வீசக்கூடிய காற்றுக்கு பெயர் வைத்து பார்த்தவன் தமிழன் ஒருவனாக மட்டும்தான் இருக்க முடியும். வடக்கிலிருந்து வந்தால் பாடை காற்று, தெற்கிலிருந்து தவழ்ந்து வந்தால் அது தென்றல், கிழக்கிலிருந்து வீசினால் அது கொண்டல், மேற்கிலிருந்து நடை பயின்றால் அது கோடை. பேசுகின்ற மொழியை இயல், இசை, நாடகம் என 3ஆக பிரித்தான். இந்த மண்ணில் வாழும் வாழ்வை அகம், புறம் என 2ஆக பிரித்தான். ஆனால் ஒழுக்கம் என்பதை மட்டும் என்றும் ஒன்றாக வைத்தவன் தமிழன் என்பதை மட்டும் மறந்துவிடாதீர்கள். தமிழ் ஒரு மொழி மட்டும் இல்லை, இதில் அறிவியலும் கணக்கும் வரலாறும் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஆம், அமெரிக்காவின் மிகப்பெரிய எம்பயர் ஸ்டேட் கட்டிடம் போல 30 மடங்கு பெரிதான பிரமிடுகளை கட்டிய ஹெப்தியர்கள் பேசிய ஹெப்திய மொழி என்று இல்லை. ஆசைகளை துறக்க சொன்ன புத்தர் பேசிய பாலி மொழி
அறவே இல்லை. ஆனால் இத்தனை மொழிகளுக்கு முன்பே பிறந்து வளர்ந்து தன்னுடைய தோழமை மொழிகளெல்லாம் சிதைத்த போதிலும் இன்றைக்கும் வாழ்ந்து வளர்ந்து நிற்கின்ற ஒரு ஒற்றை மொழி, வாழ்கின்ற செம்மொழி நம்முடைய தமிழ் மொழிதான். அறிவின் ஆழமும் ஆன்மாவின் ஒளியும் வாழ்க்கையின் உண்மையும் ஒன்றாய் கலந்த இம்மகிழ்த்தான தமிழ் மொழியின் அழகே நாம் எங்கே எவ்வாறு உணர்ந்து கற்றுக்கொள்ள முடியும்? நம் தமிழ் மொழிக்கான வரலாறு, பெருமை மற்றும் பாரம்பரியத்தை நாம் நம் தமிழ் பள்ளியின் மூலமாகத்தான் கற்றுக்கொள்ள முடியும். வாருங்கள், தமிழ் கற்போம், சேர்ந்து வளர்ப்போம், செந்தமிழ் பயிரை.